நம்மளோட அக்கௌண்ட்ஸ் டீம், நம்மளோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் டீம், சாஃப்ட்வேர் டீம் இதெல்லாமே இதுக்குள்ளேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து எங்களோட ஹார்ட் மாதிரி இங்கே நாங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். இங்கே வந்து மிஸ்டேக்ஸே நடக்கக்கூடாதுக்காக ரொம்ப ப்ரிசைஸாக பார்த்து பண்ணிட்டு இருப்போம். இதில் வந்துட்டு இவங்களுக்கு இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களோட சீனியர் வேர் ஹவுஸ் அசோசியேட் அவங்க தான் ப்ராடக்ட்டை வந்துட்டு நாங்கள் வாங்காத ப்ராடக்டாக வந்துச்சுன்னா அதை ரீபேக் பண்ணிவிட்டு அதே வெண்டர்கிட்ட வந்துட்டு கிளைம் பண்ணி கிரெடிட் நோட் போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். தனியாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு இதுக்கான ப்ரைஸிங் வந்துட்டு இப்போதைக்கு இலிஜிலி பூரா வந்துட்டு நான் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதிகமானாலும் கம்மியானாலும் நீங்கள் என்ன தான் வந்துட்டு திட்டினாலும் என்ன தான் திட்டணும், அப்ரிஷியேட் பண்ணாலும் என்ன தான் அப்ரிஷியேட் பண்ணணும். So welcome to another episode of Easily Fashion Entertainment. Guys, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். So let me take you around and show you how our inventory management and inventory software and மொத்த டீமும் வந்துட்டு இன்வென்ட்ரியில் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு காட்டுறேன். Let me take you around for the process. So guys, இதுதான் நம்ம இன்வென்ட்ரி வேர் ஹவுஸ். இங்கே கொஞ்சம் மெஸ்டப்பாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே ஒர்க் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் திங் ஒரே நிமிஷம் எப்படி வாங்க, இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வெறும் காலில் இருப்பாங்க, இல்லாட்டி ஸ்லிப்பர்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால் நம்மளும் டீசெண்டாக வந்துட்டு இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம பொருள் வைக்கிற இடமே நம்ம அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம், ஃபுட்டு மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எஸ், அதனால தான் இது. வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன நடக்கும்னா, வெண்டார்ஸ் கிட்டேருந்து எங்ககிட்ட எல்லா பொருளும் வரும். ஒரு சாக்கில் இல்லை ஒரு மூட்டையில் வரும். அதை நாங்கள் பிரித்து எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணுறோன்றது உங்கள்கிட்ட காட்டுறேன். வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இது கிடையாது. இங்கேருந்து டிஸ்பேச் ஆகிறதுக்கு இல்லை பொருள் ஃப்ரெஷ்ஷாக வந்தோன்னே ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கான ஸ்பாட் இது. இந்த இடத்துலேருந்து எடுத்தால் ஸ்டிக்கரிங் பண்ணுவோம். ஸோ பேட்சாக வச்சுருக்கோம். மேலே காட்டுங்க. ஸோ வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா செக் ஷர்ட்லாம் ஒரு சைடில் இருக்கும், நெட்டர்லாம் ஒரு சைடில் இருக்கும், பிளேன்லாம் ஒரு சைடில் இருக்கும். மேலே அந்த இது எழுதி வச்சு ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்து ஜீன்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அதுக்கு வச்சுருக்கோம். அண்ட் இது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்துட்டு எப்போவுமே வந்து கவர்ஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ கவர்ஸும் தனியாக வச்சுட்ருப்போம். ஸ்டாக்கை பிரித்து QC பண்ணிவிட்டு ப்ரைஸிங் கொடுப்போம். ப்ரைஸிங் கொடுத்து அது ஸ்டிக்கரிங் பண்ணுவோம். ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு பண்டில் அப் பண்ணிவிடுவாங்க. செட் வைஸ் பண்டில் அப் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனாக வச்சுருவாங்க. எந்தெந்த ஸ்டோர்ஸ்க்கு எந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். நம்மளோட அக்கௌண்ட்ஸ் டீம், நம்மளோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் டீம், சாஃப்ட்வேர் டீம் இதெல்லாமே இதுக்குள்ளேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு எங்கள் ஆஃபீஸ் கிடையாது, இது எங்களோட இன்னொரு வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டிஸ்டர்பே பண்ண முடியாது. இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டா ஆல்ரெடி தப்பு பண்ணுவாங்க. இது இல்லாமல் இதனால தான் தப்பு நினச்சின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் எல்லாமே இங்கே தான் நடந்துட்டுருக்கோம். இங்கே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வெளியே போயிடுவாங்க. உள்ளே நடக்கிறது வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸும் எதுக்கு வேர் ஹவுஸில் வச்சுருக்கோன்னா வந்து ஸ்டாக்ஸ் வரது போகிறது, பேமெண்ட் ப்ராசஸிங், இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாக் வந்தோன்னே ஓகே இந்த பொருள் வந்துருச்சு, அக்னாலஜ்மெண்ட்டும் இங்கேருந்து தான் போகும், பேமெண்ட்டும் வெண்டர்ஸ்க்கு இங்கேருந்து தான் போகும். ஸோ தட் எவ்வளோ பொருள் வந்திருக்கு இதுதானே மெயின் ப்ராசஸ் நமக்கு. இந்த சைடு வந்து எங்களோட ஹார்ட் மாதிரி இங்கே நாங்கள் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். இங்கே வந்து மிஸ்டேக்ஸே நடக்கக்கூடாதுக்காக ரொம்ப ப்ரிசைஸாக பார்த்து பண்ணிட்டு இருப்போம். இங்கே இருக்கவங்களாம் நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ப்ராசஸ் ஒன்று காட்டுறேன், எப்படி ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மல்டிபிள் ஆர்டிக்கல் வரும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். ஸ்டாக் இன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ். ஸ்டாக் இன்வெர்ட் வந்தோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு செக்ரிகேஷன் நடக்கும். இவங்க எல்லா ஸ்டாக்கும் எவ்வளோ பீசஸ் இருக்குன்னு பில் வைஸ் பார்த்து செக் பண்ணிடுவாங்க. அப்புறமாட்டி ஸ்டாக் செக்ரிகேஷன் ப்ராசஸ். இது ஒரு ஆர்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு இப்போ ப்ராடக்ட்டை ஃபீல் பண்ணிவிட்டு இந்த ஆர்டிக்கலில் எவ்வளோ பீசஸ் வந்துருக்குன்னு அவங்க பண்ணுவாங்க. வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிக்கலில் எவ்வளோ கலர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ சைஸஸ் வந்திருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி மேனுவல் ஒர்க் பண்ணுவாங்க. இது சிஸ்டம்லேயே டேரெக்டாக பண்ணலாம். ஏன் மேனுவல் ஒர்க்னா ஃபஸ்ட்டு இவங்க ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணணும், இதுவும் நம்ம பில்லில் இருக்கிறதும் வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு எத்தனை சைஸ் எஸ்ஸில் வந்துட்டு 1 வந்திருக்கா, 2 வந்திருக்கா, எம்மில் எத்தனை வந்திருக்கா, அந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட கோட், ஒரு யூனிக் கோட் இருக்கும். இங்கே வாங்க, இப்போ ஸ்டைல் நம்பர் இருக்குது, இந்த ஸ்டைல் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டு இங்கே என்டர் பண்ணிவிடுவோம். ஸோ மல்டிபிள் இது வந்தாலும் இந்த ஸ்டைல் நம்பருக்கு என்ன ப்ராடக்ட், இப்போ நான் இந்த ப்ராடக்ட் எடுத்துருவாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு எத்தனை செட் இருக்குன்னு தனியாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு இதுக்கான ப்ரைஸிங் வந்துட்டு இப்போதைக்கு இலிஜிலி பூரா வந்துட்டு நான் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதிகமானாலும் கம்மியானாலும் நீங்கள் என்ன தான் வந்துட்டு திட்டனாலும் என்ன தான் திட்டணும், அப்ரிஷியேட் பண்ணாலும் என்ன தான் அப்ரிஷியேட் பண்ணணும். ப்ராடக்ட்டை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வி கிவ் ப்ரைஸிங். ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வச்சு தான் எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ வி டோன்ட் ஒர்க் ஆன் தேட் பேசிஸ். பர்சன்டேஜ் வச்சு பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக தான். நாங்கள் ஈஸியாக வந்து ஒரு 50%, 75%, 100% கூட வைக்கலாம். பட் நாங்கள் பொருளோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இது என்ன காஸ்ட்டில் வந்து ஓகே இது மார்க்கெட் வேல்யூக்கு எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு ஓகே இதில் லெட்ஸே இதில் ஒரு 5 கலர்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு ப்ரைஸிங் நான் கொடுப்பேன். இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து லெட்ஸே ஒரு 600-700 ருபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் எவ்வளோக்கு வச்சுட்டு இருக்காங்க, ஓகே லெட்ஸே 999 ஒரு 1100, 1200 நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச் வச்சுப்போம். இதுவே நான் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு ஓகே இது 100% போடுங்கன்னா இது வேறு மாதிரி எக்ரிட்டு போயிடும், 1395, 1495 போயிடும். ஸோ ப்ராடக்டை பார்த்து ஃபீல் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து ஃபீல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது பர்சனலாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் இத்தனை வருஷமாக வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஆப்ரேஷன்ஸ் டீமில் இது எல்லாமே QC பண்ணி இது பண்ணுவாங்க. இன்கேஸ் ப்ராடக்ட் டேமேஜாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட்டை வந்துட்டு நாங்கள் வாங்காத ப்ராடக்டாக வந்துச்சுன்னா அதை ரீபேக் பண்ணிவிட்டு அதே வெண்டர்கிட்ட வந்துட்டு கிளைம் பண்ணி கிரெடிட் நோட் போட்டு அனுப்பிச்சு விட்ருவோம். ஸோ எவ்ரி வீக் வி கெட் thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸ், வி கெட் hundreds ஆஃப் ஆர்டிக்கல். இங்கே இருக்க டாஸ்க் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். இங்கே ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சுன்னா தப்பாக ஓட்டிடுவாங்க, நிறைய இஷ்யூஸ் வரும். இப்போ நம்மளோட ஆப்ரேஷன் சைட் இங்கே வாங்க, புதுசாக வந்துட்டு என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்றதை மட்டும் அப்படியே சொல்லிட்டு போயிருங்க. இப்போ புதுசாக நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட ஓவரால் ERP சிஸ்டம் வந்து நம்ம சர்வர் பேஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சர்வர் பேஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன டிஃபிகல்ட்டிஸ்னால், சம்டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் சைட், அந்த சிஸ்டம் இருக்க சைட்டில் வந்து நம்மளுக்கு பவர் கட்டோ இல்லை இன்டர்நெட் போச்சு, இல்லை இன்கேஸ் அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்மளோட ஓவரால் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் சைட்டு, அந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு எங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நவ் இப்போது அதை நாங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ வி ஆர் நவ் கம்ப்ளீட்லி மூவிங் டு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த ERP-யை நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரம் சர்வர் பேஸ் டு க்ளவுட் பேஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். எதனாலனா எங்கே இருந்தாலுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், ப்ளஸ் நம்மளோட டேட்டா வந்து எப்போவுமே வந்து செக்யூராக இருக்கும். எங்கே இருந்தாலுமே நம்மளால் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வி ஆர் மூவிங் டு க்ளவுட். அண்ட் ஆல்சோ வந்து ஓவரால் இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இட் வில் பி லைக் ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஒரு மேஜர் சேஞ்ச் போயிட்டுருக்கு. அதே மாதிரி முன்னாடி இப்போ இலியாஸ் வந்து உங்களுக்கு சில புக்கில் ரைட்டிங்ஸ், இன்வென்ட்ரிலாம் காமிச்சிருப்பாரு. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்டாக, ஸ்ட்ரீம்லைன்டாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண வந்திருக்காரு, பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் இட்ஸ் அண்டர் ப்ராசஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி பை இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ டைம் லைன். ஸோ பை 1 month or 1.5 months ஐ திங்க் வி வில் பி செட். ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சும்மா சேல்ஸ் வீடியோ என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இந்த ப்ராசஸ் எதுக்கு இப்போ வந்துட்டு அட்வான்ஸ்டாக பண்ணணும்னா, மல்டிபிள் ஸ்டோர்ஸ் போனோம்னா சும்மா இதே ப்ராசஸ் வச்சுட்டு பார்க்க முடியாது. ஸோ வந்து இல்லிசிலி இஸ் நவ் டேட்டா ஓரியன்டட் கம்பெனியாக. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த நம்ம மெயினாக இந்த க்ளவுடுக்கு மூவ் ஆகிற மெயினான ரீசனே என்னன்னா, வி கேன் இன்டகிரேட் திஸ் பர்டிகுலர் ERP வித் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த க்ளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் வச்சுட்டு வி கேன் கெட் இன் டு வேரியஸ் ஆன்லைன் பிளாட் சச்சஸ். எப்படின்னா, இப்போ நம்மளோட ஓன் ஆன்லைன் ஸ்டோர் இருக்குல்ல, இ-காமர்ஸ் சைட். ஸோ அந்த இ-காமர்ஸ் சைட்டோட நம்ம இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரம் அவர் ஓன் வெப்சைட் தவிர்த்து ஃபியூச்சரில் வந்து வி ஹேவ் பிளான் டு லைக் கோ டு மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே திஸ் பர்டிகுலர் ERP சிஸ்டம் வில் பி ஆர் காமன் warehouse and inventory management space. So centralized. So idhula irundhu we will be able to push data to all the platforms. So onte ipo நம்ம warehouse வச்சிருக்கோம், warehouse ல இருந்து warehouse stock point stores-க்கு போய் வித்துறாங்க. ஷாப்பிஃபை இல்ல ஆன்லைன்ல நம்ம வைக்கிறோம்னா தனியா அதுக்குன்னு வந்து நம்ம வந்து இது வச்சுக்க தேவையில்ல, இன்வென்ட்ரி வச்சுக்க தேவையில்ல. ஸோ ஸ்டோர்ஸ்ல இருக்கதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆன்லைனோட இன்டெகிரேட் ஆகிடும். ஸோ வந்துட்டு ஏதாச்சும் ஆர்டர் வந்துச்சு பொருளை தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கு வந்துட்டு அது டெத் ஸ்டாக் மாதிரி வச்சுக்க தேவையில்ல. ஸ்டோர்ஸ்லேயே ஆர்டர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த ஸ்டோரில் இருக்கோ அவைலபிலிட்டி இருக்கோ அந்த ஸ்டோர்லேருந்தே டிஸ்பேச் ஆகிடும். ஸோ அந்த ப்ராசஸ் நான் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும், அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பண்ணதான் நம்ம தலைவர் வந்துட்டு ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தட் பர்టిక్యులர் ப்ராசஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், இப்போதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஹோப்ஃபுல்லி நடக்கலாம். ஹோப்ஃபுல்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க அவுட்புட் நாங்கள் சொல்லும் போதே திங்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி அஸ், எங்களோட ERP டீமே அவங்களுமே ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. இருக்காரு அவர் வந்துட்டு வந்து எனக்கு இந்த ப்ராசஸ் தான் வேணும்னு அடம் பிடிச்சி ஓகே அவருக்கும் எங்களுக்கும் முட்டி மோதி அவர் சொன்ன ப்ராசஸை ஃபைனலாக இறக்கி, பிகாஸ் அது பெரிய ப்ராசஸ். நாங்கள் சும்மா ஈஸியாக வரும் போவோம் வெளியே போடு ஸ்டாக்கை விற்று கொண்டோம். அவர் இல்லை, வி நீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வி நீட் ப்ராசஸ் சொன்னோன்னே இவர் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு வந்துட்டு லிட்டரலாக ஒரு 3-4 மாசமா இதிலே உட்காந்து இந்த ப்ராசஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது இப்படி தான் வரணும், இதுக்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு, ரொம்ப இப்படி தான் போகணும். ஒரு ஸ்டோர்லேருந்தே பார்த்துட்டு இப்போ இந்த ஸ்டோரில் அவைலபிள் இல்லை, அந்த ஸ்டோர்லேயே சர்ச் பண்ணி பார்த்தா சென்ட்ரலைஸ்டாக அந்த இன்வென்ட்ரி இருக்கும். ஓகே இந்த கேன்கேல இல்லை, அதுக்கு பதிலாக இது ட்ரிப்ளிகேல இது அவைலபிளாக இருக்குது, அங்கேயே அவர் பிளாக் பண்ணிவிட்டு கஸ்டமர் அங்கே அனுப்பலாம், இல்லை அங்கேருந்து பொருள் இங்கேயே வர வச்சு இது பண்ணலாம். ஸோ வந்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு சிஸ்டம். ஆனால் அது வந்து ஒரு மேனுவல் சிஸ்டம். இது வந்து சிஸ்டமில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஸ்டாக். ஓகே இந்த ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அப்போ இமீடியட்டாக வந்து வர வச்சிடலாம். இல்லை எங்கேயுமே அவைலபிளாக இல்லாட்டி கூட தெரிஞ்சிடும். அதுதான் இங்கே மெயின் ப்ராசஸ். கஸ்டமர் இல்லைன்னு போயிடக்கூடாதுன்றதுக்காக இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்துட்டு இவங்களை காட்டு இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களோட சீனியர் வேர்ஹவுஸ் அசோசியேட் அவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து நம்மளோட மோஸ்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மேனேஜர். அவங்க த்ரூவாக தான் எல்லா ப்ராசஸும் நடந்துட்டு இருக்குது. அவங்க ஒரு 7-8 டேஸாக இருக்காங்க. அவங்க ரொம்ப ஷை டைப்ஸ். பட் அவங்க வந்து லிட்டரலாக வந்துட்டு டீம் ஆஃப் ஒரு 4-5 பேர் ஒரு டீம் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க.
இங்கே இருக்க ஹார்ட் அவங்க தான். இங்கே இவங்க என்ட்ரியில் ஏதோ இஷ்யூ ஆனாலும் சரி, பெரிய இஷ்யூ ஆகிடும். இவங்க தப்பு பண்ணாமல் போனால் தான் பேசிக்கலி அது எங்களுக்கு நாங்கள் இப்போ ஈஸியாக ஆக்கி கொடுக்குறோமோ இல்லையோ, மெயினாக இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா, இப்போ ஒருத்தங்க திடீர்னு ஃபோன் பண்ணி இது என்ன இது ஏது அப்படின்னு டவுட்ஸ் கேட்கும் போது, ஏதாவது ஒரு ஸ்டோர்லேருந்து கேட்கும் போது இவங்களுக்கே வந்து ஒரு புக் எடுத்து அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குற ப்ராசஸ் டைமிங் அதிகமாகுது. இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸில் வந்து அது எல்லாமே வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ண தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஈஸி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தாங்க, அது இடத்துல எல்லாமே ஈஸியாக ஆக்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் போக போக பழகிட்டு வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி ஆனால் இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணால் கூட ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் சம் பேசிக் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். சும்மா இந்த மேனுவல் ஒர்க்கில் பண்ணிட்டு இருந்தீங்கனால வேலைக்கு ஆகாது. ஸோ ஹேவ் அ ப்ராசஸ், ஹேவ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உங்களுக்கு டீமை காட்டணும்னு எனக்கு ஆசை தான். டிஸ்பேச்சிங் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஆஃபீஸ் வீடியோஸ் பார்த்துட்டீங்க, ரீட்டைல் வீடியோஸ் பார்த்துட்டீங்க. இது வந்துட்டு இந்த சைடை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது ரொம்ப கோர் சைடு எங்களுது. தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you tomorrow.